गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। हर नमः पार्वतीपतये हर हर महादेव। जानकीकान्तस्मरणं जय जय राम राम। सद्गुरुस्वामिनः जय, आञ्जनेयस्वामिनः जय। ध्यानश्लोकम्। शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। यस्य द्विरदवक्त्राद्याः पारिषद्याः परशतं विघ्नं निघ्नन्ति सततं विश्वक्सेनं तमाश्रये। वागीशाद्याः सुमनसः सर्वार्थानामुपक्रमे यन्नत्वा कृतकृत्याः स्युः तन्नमामि गजाननं। ततः श्रीमच्छङ्कराचार्यादि गुरुपरम्परानुसन्धेय दोर्भिर्युक्ता चतुर्भिः स्फटिकमणिमयीम् अक्षमालां दधाना। हस्तेनैकेन पद्मं सितमपि च शुकं पुस्तकं चापरेण भासा कुन्देन्दु शङ्खस्फटिकमणिनिभा भासमाना समाना। सा मे वाग्देवतेयं निवसतु वदने सर्वदा सुप्रसन्ना। अचतुर्वदनो ब्रह्मा द्विबाहुरपरो हरिः अफाललोचनः शम्भुः भगवान् बादरायणः। योगीन्द्राय नमस्तस्मै शुकाय ब्रह्मरूपिणे संसारसर्पदष्टं यो विष्णुरातम् अमूमुचत्। श्रीमद्भागवतं पुराणममलं यद्वैष्णवानां प्रियं यस्मिन् पारमहंस्यमेतदखिलं ज्ञानं परं गीयते। यत्र ज्ञानविरागभक्तिसहितैः नैष्कर्म्यमाविष्कृतं तच्छृण्वन् विपठन् विचारणपरः भक्त्या विमुच्येन्नरः। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः। ध्यानावस्थित तद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुः सुरासुरगणाः। देवाय तस्मै नमः। नमो धर्माय महते नमः कृष्णाय वेधसे। ब्राह्मणेभ्यो नमस्कृत्य धर्मान् वक्ष्यामि शाश्वतान्। बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वं च हनुमत्स्मरणात् भवेत्। ಶ್ರೀ ಹರಯೇ ನಮಃ. எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைய தினம் ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி 2011 ஞாயிற்றுக்கிழமை. கரநாம சம்வத்சரம் தட்சிணாயனம், கிரீஷ்ம ருத்து, கர்க்கடக மாதம் ஆடி மாதம், சுக்லபக்ஷம், நவமி திதி, விசாகா நட்சத்திரம். இப்பேற்பட்ட உஷத்தியான இன்னைக்கு ஸ்ரீமத் பாகவதத்தில் 3வது ஸ்கந்தத்தில் 26வது அத்தியாயத்தில் 51வது ஸ்லோகத்திலேருந்து 72வது ஸ்லோகம் பரியந்தம் 22 ஸ்லோகங்கள் அத்தியனம் பண்ண போகிறோம். 26வது அத்தியாயத்தை இன்றைக்கி பூர்த்தி பண்ண போகிறோம். இது கொஞ்சம் பெரிய அத்தியாயமானதுனால இதில் மொத்தம் 72 ஸ்லோகங்கள்.
அதனால் 3 வாரமாக இதை பிரித்து நம்ம அத்தியனம் பண்ணிட்டு வரோம். என்ன சப்ஜெக்ட் மேட்டர்னா, பகவான் கபிலாவதாரம் பண்ணவர். கர்தம பிரஜாபதிக்கும் தேவஹூதிக்கும் மகனாக பிறந்த பகவான், கபிலாவதாரம் பண்ண பகவான், குழந்தையான கபிலர் அம்மாவான தேவஹூதிக்கு ஆத்ம வித்தியை உபதேசம் பண்ணணும், எப்படி மோட்சத்தை அடையிறதுங்கிறத சொல்லணுங்கிறதுக்காக அம்மா கிட்டக்க உட்காந்துன்னு கையை பிடிச்சிருந்து சொல்ல ஆரம்பித்தாள். இது பர்யந்தம் இந்த 50 ஸ்லோகங்களில் எப்படி பகவான் சிருஷ்டி பண்ணாள், எப்படி முதல்லேருந்து ஆரம்பிச்சது, எப்படி சிருஷ்டி ஆரம்பிச்சது என்பதெல்லாம் விளக்கி சொல்லிட்டு வராள். போன வாரம் கடைசி ஸ்லோகத்தில் 50வது ஸ்லோகத்தில் என்ன சொன்னாள்? ஏதானி அசம்ஹத்ய யதா மகதாதீனி சப்தவை காலகர்ம குணோபேதः ஜகதாதிருபாவிஷத். பகவான் முதல்ல மகத்தத்துவத்தை படைச்சு, மாயையை படித்து மகத்தத்துவங்கிறதான படித்து அகந்தத்துவத்தை படைச்சு, 5 பூதங்கள் மகாபூதங்களை படைச்சு, பிருத்வி அப்பு தேயு வாயு ஆகாசம்னு ஆக்கூடி இந்த 7 விஷயங்களை படைச்சாள். படைச்சு அதுக்குள்ளே நுழைஞ்சார்னார். அதான் ஜகத்துன்னு பேர். இந்த ஜகத்துக்கு காரணமாக இருக்கப்பட்ட இந்த 7 விஷயங்களுக்குள்ளே நுழைஞ்சாருங்கிறதாக சொல்லி 50வது ஸ்லோகத்தில் அதோட போன வாரம் நிறுத்தினோம். ஏதானி அசம்ஹத்ய யதா மகதாதீனி சப்தவை காலகர்ம குணோபேதः ஜகதாதிருபாவிஷத். உள்ள நுழைஞ்சாள் சுவாமி என்பதாக சொல்லி அதோட 50வது ஸ்லோகத்தோடு போன வாரம் நிறுத்தினோம். இந்த வாரம் 51வது ஸ்லோகத்துலேருந்து எப்படி மேலே சிருஷ்டி ஒன்றொன்னா ஏற்பட்டது, எப்படி பல விஷயங்களுடைய சேர்க்கையினால் பெரிய ஒரு அண்டம், பெரிய ஒரு முட்டை தோணித்தான், அதெல்லாம் சொல்ல போகிறாள். அந்த முட்டைக்கு உள்ள எப்படி விராட் ரூபம், விராட் புருஷன் எப்படி உண்டானான் என்பதை சொல்வதற்காக எப்படி வேதத்தில் புருஷ சூக்தத்தில் சொல்லப்பட்டிருக்கோ அதே பிரகாரம் இங்கே சொல்லிட்டு ஒரு ஆள் விராட் புருஷன் எப்படி உற்பத்தியானான், பகவான் ஹரி எப்படி விராட் புருஷனாக ஆவிர்பாவம் பண்ணுற வைபவத்தை எடுத்து 51லேருந்து 72 ஸ்லோகங்கள் மட்டும் 22 ஸ்லோகங்கள் இன்றைக்கி அத்தியனம் பண்ண போகிறோம். ஸ்ரீ ஹரயே நமஹ. ததஸ்தே நானுவித்திபியः யுக்தேபியோ அண்டம் அச்சேதனம் உத்திதம் புருஷோ யஸ்மாத் உததிஷ்டதசௌ விராட். இந்த 7 விஷயங்கள், மகத்தத்துவம், அகந்தத்துவம், பஞ்சபூதங்கள் இந்த 7 விஷயங்கள்லேருந்தும் அதை ஊக்குவிச்சு பகவானானவர் அதை ஒரு முட்டையாக பண்ணாள். அதுலேருந்து ஒரு பெரிய முட்டை, பெரிய பிரம்மம்னா பெருசின்னு அர்த்தம், அண்டம்னா முட்டைன்னு அர்த்தம். அதான் பிரம்மாண்டம்னா பெரிய முட்டைன்னு அர்த்தம். அப்படி இந்த பிரம்மாண்டம்ங்கிறதான்னு தோணித்தான். அதான் சொன்னால் உத்திதம் புருஷோ யஸ்மாத் உததிஷ்டதசௌ விராட். அதுலேருந்து பெருசாக ஒன்று தோணித்தான், ரொம்ப எல்லாரும் புகழ்ந்தாலாம். அதனால தான் அதுக்கு விராட்டுன்னு பேர். விராட்டுன்னா ரொம்ப புகழ்ந்து பிரசம்சித்து சொல்லப்பட்ட ஒரு விஷயம் தோணித்துனாள். ஏததண்டம் விசேஷாக்கியம் கிரமவிருத்தைः தசோத்தரைः தோயாதிபிः பரிவிருத்தம் பிரதானேனாவிருத்தைர்பைः யத்ர லோகவிதானோயம் ரூபம் பகவதோ ஹரேஹே. அந்த பெரிய பிரம்மாண்டம்ங்கிறதான பெரிய முட்டை இருக்கே, அதுக்குள்ள பல லேயர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக பரவி இருந்தது. உள்ள ஒன்றுக்கு மேலே ஒன்று லேயர் லேயராக அந்த முட்டைக்குள்ளே இருந்துதான். ஆனால் ஒவ்வொரு லேயருடைய ஒன்றொன்றுக்கும் ஒன்று 10 மடங்கு ஜாஸ்தியாக திக்னஸ் இருந்ததுங்கிறாள். இந்த லேயர் ஒன்றுக்கு மேலே ஒன்று மொத்தம் 10 மடங்கு திக்னஸோடு கூட இருந்துக்கப்பட்ட ஒரு பெரிய முட்டை இருந்தது.
அந்த முட்டையை சுற்றி பிரதானங்கிறதான ஒரு விஷயம். அது அப்படி எப்படி முட்டையை சுற்றி இருக்கான் ஒரு லேயர், சின்ன லேயர். அந்த முட்டை இருக்கே அதுக்கு விசேஷங்கிறதாக பேருன்னு சொன்னாள். ஏததண்ட விசேஷாக்கியம் கிரமவிருத்தைஹி தசோத்தரைஹி. ஒன்று 10 மடங்கு பரிணாமம் இருந்துதான். பரிணாமம்னா திக்னஸ். ஒன்று 10 மடங்கு இருந்ததுங்கிறாள். ஹிரண்மயா தண்ட கோஷாத்து உத்தாய சலிலேஷயாத் தமாவிஷ்ய மகாதேவः பகுதா நிர்பிபேதகம். அப்போ பெரிய பகவான் விராட் புருஷன் அந்த முட்டைக்குள்ள நுழைஞ்சு தன் சக்தியை உள்ள விட்டு பெரிய ஜலம், பிரளய ஜலம் அதுக்குள்ளே இருந்துட்டு இருந்தாள். அதுக்குள்ளே சின்ன விஷயங்களாக அதை பிரிச்சாலாம் அந்த முட்டைக்குள்ளே. நிரபித்யதாஸ்ய பிரதமம் முகம் வாணி ததோ பவத் வாண்யா வன்னிரதோ நாசே பிராணோதோ கிராணயேதயோஹோ. எப்படி நம்ம ஹியூமன் பீயிங்ஸ் ஒரு எம்ப்ரியோக்குள்ளே அது ஃபர்டிலைஸ் ஆன இது சின்னதாக ஃபீட்டஸ் ஆகி அது எப்படி அதில் ஒன்று ஒரு அவயவமாக தோன்றதோ, அதே மாதிரி இந்த முட்டைக்குள்ளே, இந்த பெரிய பிரம்மாண்டத்துக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்று தோண ஆரம்பிச்சதுனால், இது அதே மாடலில் தான் நம்ம மனுஷ ஜென்மாலையும் உள்ள வயத்துக்குள்ளே சிசு எப்படி வளர்ந்துன்னு வருதோ அதே மாதிரி. நிரபித்யதாஸ்ய பிரதமம் முகம் வாணி ததோ பவத். முதல்ல அந்த முட்டைக்குள்ளே ஒரு விராட் புருஷனுக்குள்ளே முகம், வாய் தோணித்தான். அந்த வாய்க்குள்ளே பேச்சு தோணித்தான். வாணினா பேச்சுக்குள்ளான ஒரு இந்திரியம் அது தோணித்தான். ஸோ முதல்ல வாயில் பேச்சுங்கிறதான சொல்லக்கூடிய சக்தி உள்ள இந்திரியம் அது தோணித்தான். வாண்யா வன்னிஹி. அப்போ அந்த பேச்சுக்குள்ளான இந்திரியம் இருக்கே, அதுலேருந்து அதுக்கு அபிமானி தேவதையான அக்னி, நெருப்பு அது தோணித்தான். வாண்யா வன்னி அதோ நாசே. அதன் பிறகு மூக்கு தோணித்தான். அப்போ மூக்கு முகர்ந்து பார்த்தல்ங்கிறதான ஒரு இந்திரியம், கிராணம்னு பேர், அது தோணித்தான். அதில் பிராணன் தோணித்தான். காற்று, பிராணக்காற்று, பிராணங்கிறதான காற்று, உசிருங்கிற காற்று தோணித்தான். நிரபித்யதாஸ்ய பிரதமம் முகம் வாணி ததோ பவத் வாண்யா வன்னிஹி அதோ நாசே பிராணோதோ கிராணயேதயோஹோ. கிரஹணாத் வாயுரபீத்யேதாம் அக்ஷிணீ சக்ஷுரேதயோஹோ தஸ்மாத் சூர்யோ ன்யபித்யேதாம் கர்ணௌ ஸ்ரோத்ரம் ததோ திஷः. இந்த மூக்குக்குள்ளே அதை நுகர்ந்து பார்த்தலுங்கிறதான இந்திரியம் இருக்கே, அதுக்குள்ளே என்ன ஆச்சுன்னால் கிராணாத்து, அதுக்குள்ளே பிரவேசம் பண்ணாலாம் வாயு, அதுக்கு அபிமானி தேவத்தை வாயு, அது பிரவேசம் பண்ணித்து. கிராணாத் வாயு அபித்யேதாம். பிறகு அந்த அந்த விராட் புருஷனுடைய கண்கள் ரெண்டும் தோணித்து. அக்ஷிணி சக்ஷுரே தயோஹோ. அப்போ கண்கள் தோணுன்னே பார்வைங்கிற இந்திரியம் அது தோணித்து. அதுக்குள்ளே அதுக்கு அபிமானி தேவதையான சூரியன் பிரவேசிச்சானா. தஸ்மாத் சூரியோ ன்யபித்யேதாம் கர்ணௌ ஸ்ரோத்ரம் ததோ திஷः. அதன் பிறகு காதுகள்ங்கிறதான தோணித்து இந்திரியம். அந்த காதுகள் தோணுன்னே காதுகளுக்கு கேட்கல்ங்கிறதான இந்திரியம் அதில் உள்ள பிரவேசிச்சது, ஸ்ரோத்திரம். அதுக்குள்ளே அதுக்கு அபிமானி தேவதையான திக்குகள், திசை, அது நுழைஞ்சுது. ததோ திஷः கிரஹணாத் வாயுரபித்யேதாம் அக்ஷிணீ சக்ஷுரேதயோஹோ தஸ்மாத் சூர்யோ ன்யபித்யேதாம் கர்ணௌ ஸ்ரோத்ரம் ததோ திஷः. அதன் பிறகு என்னாச்சுனால் நிர்பிபேத விராஜத்வக்கு
ரோமஸ்மஸ்வாதயஸ்ததः தத ஓஷதயச்சாசன் சிஷ்ணம் நிர்பிபிதே ததः. பிறகு இந்த விராட் புருஷனுடைய மேலெல்லாம் தோல் தோண ஆரம்பிச்சது. அந்த பெரிய விராட் புருஷனுக்கு மேலே தோல் தோண ஆரம்பிச்சது. இந்த தோலுக்கு மேலே என்ன ஆச்சுன்னா ரோமம் ஸ்மஸ்ரு எல்லாம் தோணித்தாம். மேலெல்லாம் ரோமம், மீசை, தாடி எல்லாம் தோண ஆரம்பிச்சது. அதன் பிறகு ததா ஓஷதயச்சாசன் அதுக்கு மேலே அதுக்கு அபிமானி தேவதையான ஓஷதி கணங்கள் தோணித்தாம். சிஷ்ணம் நிர்பிபிதே ததா. பிறகு ஆண்குறி தோணித்தாம் அந்த விராட் புருஷன் மேலே. சிஷ்ணம்னா ஆண்குறி. நிர்பிபேத விராஜத்வக் ரோமஸ்மஸ்ரு ஆதயஸ்ததः தத ஓஷதயச்சாசன் சிஷ்ணம் நிர்பிபிதே ததः. ரேதஸ்தஸ்மாத் ஆபாசன் நிரபித்யத வை குதம் குதாதபானோ அபானாச்ச மிருத்யுலோக பயங்கரஹ. அந்த சிஷ்ணம்ங்கிறதான ஆண்குறியிலேருந்து அதுக்கு இந்திரியமான ரேதஸ், அதாவது சீமன், அது உண்டாச்சு. அதுக்குள்ள அதனுடைய அபிமானி தேவதையான ஜலம் உள்ள நுழைஞ்சுது. அதன் பிறகு குதம்ங்கிறதான ஆசனத்வாரம் தோணித்து. அந்த குதத்துக்குள்ள அபானங்கிறதான இந்திரியம் உள்ள நுழைஞ்சுது. குதாத் அபானக. அந்த அபானத்துக்கு அதிதேவதையான அபிமானி தேவதையான மிருத்யு காலன், ஷாவுங்கிறதான அபிமானி தேவத்தை அது உள்ள நுழைஞ்சுதான். அது எப்பேற்பட்ட மிருத்யு நாள், லோக பயங்கரமான நாள். அதை கண்டு லோகத்தில் எல்லா ஜீவராசிகளும் பயப்படுமாம். அப்பேற்பட்ட மிருத்யுங்கிறதான அந்த அபிமானி தேவத்தை அந்த அபானனுக்குள்ள நுழைஞ்சுதான். ரேதஸ்தஸ்மாதாபாசன் நிரபித்யத வை குதம் குதாதபானோ அபானாச்ச மிருத்யுர்லோக பயங்கரஹ ஹஸ்தௌ ச நிரபித்யேதாம் பலம் தாப்யாம் ததஸ்வராட் பாதௌ ச நிரபித்யேதாம் கதிஸ்தாப்யாம் ததோ ஹரிஹி. அதன் பிறகு அந்த விராட் புருஷன் வளர்ச்சி ஏற்பட்டுருக்கே உள்ள முட்டைக்குள்ள அதுகளுக்கு கைகள் தோண ஆரம்பிச்சது. ஹஸ்தௌச்ச நிரபித்யேதாம். உடனே அந்த கைகளுக்குள்ள பலம்ங்கிறதானே சக்தி உள்ள நுழைஞ்சுதாம். அந்த அதுக்கு அதிதேவத்தை அபிமானி தேவதையான ஸ்வராட்டு, அதாவது இந்திரன் உள்ள நுழைஞ்சானா அந்த கைகளுக்குள்ள. ஹஸ்தௌச்ச நிரபித்யேதாம் பலம் தாப்யாம் ததஸ்வராட்டு. அதன் பிறகு கால்கள் தோணித்தாம். அந்த கால்கள் தோணுன்னே அதுக்குள்ள கதி, நடக்கிறதுங்கிறதான ஒரு இந்திரியம் அது உள்ள நுழைஞ்சுது அந்த கால்களுக்குள்ள. ஏன்னா காலை வச்சு நடக்கத்தானே செய்யணும். அதனால அதுக்கு அபிமானி தேவத்தை யாருன்னாள்? சாக்ஷாத் விஷ்ணு. விஷ்ணு தான் அந்த கால்களுக்கு அபிமானி தேவத்தை. அதனால்தான் விவாகத்தில் சப்தபதின்னு ஒன்று உண்டு. 7 பதங்கள் எடுத்து வைக்கிறது. அப்போ அது பதங்களுக்கு அபிமானி தேவத்தை யாருன்னு இங்கே சொல்லியிருக்கு, ஞாபகம் வச்சுக்கணும், விஷ்ணு. அதனால்தான் அங்கே ஒவ்வொரு பதமும் எடுத்து வைக்கிறதே அந்த கல்யாணம் பண்ணிக்கிற பையன் பொன்னாடியை பார்த்து சொல்கிறான், மனைவியை பார்த்து, ஏகம் இஷே விஷ்ணு ஸ்துவான் வேது. எந்த மகாவிஷ்ணு இந்த கால்களுக்கெல்லாம் அபிமானி தேவதையோ அந்த மகாவிஷ்ணு நம்ம ஒவ்வொரு அடியும் எடுத்து வைக்கிறதே நம்மளோட கூட வரட்டும்ங்கிறான். முதல் அடியில் இஷு, நல்ல அன்னம் வேணும், சாப்பாடு வேணும். அது எப்பேற்பட்ட சாப்பாடு? நமக்கு சக்தியை கொடுக்குற சாப்பாடு. ஏகம் ஈஷே விஷ்ணுத்வா அன்வேது துவே ஊர்ஜே விஷ்ணுத்வா அன்வேது. 2வது அடியிலையும் விஷ்ணு வரணும். இப்படி ஒவ்வொரு அடியும் எடுத்து வைக்கிறதே விஷ்ணு துவா அன்வேது, உன்னோட கூட விஷ்ணு. ஏன் விஷ்ணுவை கூப்பிடுறோம்? ஏன்னா விஷ்ணு தான் இந்த பாதத்துக்கு அபிமானி தேவதைங்கிறது இங்கே பாகவத்தில் சொல்லியிருக்காள். பாதௌச்ச நிரபித்யேதாம் கதிஸ்தாப்யாம் ததோ ஹரிஹி.
அந்த ஹரிங்கிறதான மகாவிஷ்ணு அதுக்குள்ளே நுழைஞ்சாலாம். அதான் அபிமானி தேவதை. அது சொன்னாலிங்க, நாட்யோஸ்ய நிரபித்யந்த தாப்யோ லோகிதம் ஆப்ருதம் நத்யஸ்ததா சமபவத் உதரம் நிரபித்யதே. அந்த விராட் புருஷனுக்கு பார்த்து மேலெல்லாம் என்னாச்சுன்னா நாட்யா ரத்த குழாய்கள்லாம் தோண ஆரம்பிச்சுதான். நிரபித்யந்த நாட்யா நாடிகள்லாம் தோணித்தான், ரத்த நாடிகள்லாம். அந்த ரத்த நாடிகளுக்குள்ளே என்ன உள்ள நுழைஞ்சதுனால் தாப்யோ லோகிதமாபிருத்தம் சக்கச்சவேர்னு அந்த சிவந்த ரத்தத்துக்குள்ளே இருக்கப்பட்ட சிவந்த செல்கள் இருக்கு இல்லையா, அதான் ரெட் கார்பசல்ஸ் சொல்கிறோம். அந்த ரெட் கார்பசல்ஸ் உள்ளே நுழைஞ்சது. அதுக்குள்ளே லோகிதம் ஆபிருத்தம், அதுக்கு அபிமானி தேவதைகள் நதிகள் அதெல்லாம் வந்து தான் தோணித்தான். நத்யா ததா சமபவத்து. அப்போ அந்த நாடிகளுக்குள்ளே நதிகள்லாம் ஓட ஆரம்பிச்சுதான். அதனால இந்த லோகத்தில் நாம் நதியெல்லாம் பார்க்குறதே இந்த பகவானுடைய இரத்த குழால் நம்ம நினச்சிக்கணும். நத்யஸ்ததா சமபவத்து உதரம் நிரபித்யதே. அதன் பிறகு உதரம் வயிறு தோணித்தான், ஸ்டமக் வயிறு அப்டமன் தோணித்தான், அந்த விராட் புருஷனுக்குள்ளே தோணித்தான். நாட்யோஸ்ய நிரபித்யந்த தாப்யோ லோகிதம் ஆப்ருதம் நத்யஸ்ததா சமபவத் உதரம் நிரபித்யதே. க்ஷுத்பிபாசே ததஸ்யாதாம் சமுத்ரஸ்த்வேதயோரபூத் அதாஸ்ய ஹிருதயம் பின்னம் ஹிருதயான் மன உத்திதம். அந்த வயிறு தோணினோடனே வயத்துக்குள்ளே க்ஷுத்பிபாசா பசி தாகங்கிறதானெல்லாம் அந்த உணர்ச்சிகள்லாம் தோண ஆரம்பிச்சுதான். அதெல்லாம் கிரியேட்டட். க்ஷுத்பிபாசே ததஸ்யாதாம். அதன் பிறகு அதுக்குள்ள அந்த அபிமானி தேவதையான சமுத்திரம்ங்கிறதானது உள்ள நுழைஞ்சுதான். அதான் பகவானுடைய வயத்துக்குள்ள சமுத்திரம் இருக்குங்கிறதா நினச்சிக்கணும். க்ஷுத்பிபாசே ததஸ்யாதாம் சமுத்ரஸ்த்வேதயோரபூத் அதாஸ்ய ஹிருதயம் பின்னம் ஹிருதயான் மன உத்திதம். இந்த விராட் புருஷனுக்கு அடுத்தாப்புல ஹிருதயம், ஹார்ட், அது தோணித்தான். அந்த ஹார்ட்டுக்குள்ளே என்னென்னால் மனசுங்கிறது உள்ள நுழைஞ்சுதான். அதாஸ்ய ஹிருதயம் பின்னம் ஹிருதயான் மன உத்திதம். மனசுங்கிறது உள்ள நுழைஞ்சதுனால் க்ஷுத்பிபாசே ததஸ்யாதாம் சமுத்ரஸ்த்வேதயோரபூத் அதாஸ்ய ஹிருதயம் பின்னம் ஹிருதயான் மன உத்திதம். இப்பொழுது இந்த 10 ஸ்லோகங்களையும் அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரயே நமஹ. ஸ்ரீ ஹரயே நமஹ. ததஸ்தேனானுவித்தேभ्यः 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 யுக்தேभ्यो அண்டம் அச்சேதனம் யுக்தேभ्योऽण्डम् अचेतनम् युक्तेभ्यो अण्डम् अचेतनम् युक्तेभ्योऽण्डम् अचेतनम् उत्थितं पुरुषो यस्मात् उत्थितं पुरुषो यस्मात् उत्थितं पुरुषो यस्मात् उदतिष्ठन् असौ विराट् उदतिष्ठन् असौ विराट् उदतिष्ठदसौ विराट् एतदण्डं विशेषाख्यम् एतदण्डं विशेषाख्यम् एतदण्डं विशेषाख्यम् क्रमवृद्धैः दशोत्तरैः क्रमविद्धैर्दशोत्तरैः क्रमविद्धैर्दशोत्तरैः तोयादिभिः परिवृतम् तोयादिभिः परिवृतम् तोयादिभिः परिवृतम् प्रधानेनावृतैर्बहिः
प्रधानेनावृतैर्बहिः प्रधानेनावृतैर्बहिः यत्र लोकवितानोऽयम् यत्र लोकवितानोऽयम् यत्र लोकवितानोऽयम् रूपं भगवतो हरेः रूपं भगवतो हरेः रूपं भगवतो हरेः हिरण्मयात् अण्डकोशात् हिरण्मयादण्डकोशात् हिरण्मयाद् अण्डकोशात् उत्थाय सलिलेशयात् उत्थाय सलिलेशयात् उत्थाय सलिलेशयात् तमाविश्य महादेवो तमाविश्य महादेवो तमाविश्य महादेवो बहुधा निर्बिभेदकम् बहुधा निर्बिभेदकम् बहुधा निर्बिभेदकम् निरभिद्यतास्य प्रथमम् निरभिद्यतास्य प्रथमम् निरभिद्यते अस्य प्रथमम् निरभिद्यतास्य प्रथमम् मुखं वाणी ततोऽभवत् मुखं वाणी ततोऽभवत् मुखं वाणी ततोऽभवत् वाण्या वह्निरथो नासे वाण्या वह्निरथो नासे वाण्या वह्निरथो नासे प्राणोतो घ्राणयेतयोः प्राणोतो घ्राणयेतयोः प्राणोतो घ्राणयेतयोः घ्राणात् वायुरभिद्येताम् घ्राणात् वायुरभिद्येताम् घ्राणात् वायुरभिद्येताम् अक्षिणी चक्षुरेतयोः अक्षिणी चक्षुरेतयोः अक्षिणी चक्षुरेतयोः तस्मात् सूर्यो न्यभिद्येताम् तस्मात् सूर्यो न भिद्येताम् तस्मात् सूर्यो न्यभिद्येताम् कर्णौ श्रोत्रं ततो दिशः कर्णौ श्रोत्रं ततो दिशः कर्णौ श्रोत्रं ततो दिशः निर्बिभेदविराजस्त्वक् 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 रोमश्मश्वादयस्ततः रोमश्मश्रु आदयः ततः रोमश्मश्वादयस्ततः रोमश्मश्रु आदयस्ततः तत ओषधयश्चासन् तत ओषधयश्चासन् तत ओषधयश्चासन् शिश्नं निर्बिभेद ततः शिश्नं निर्बिभिदे ततः शिश्नं निर्बिभिदे ततः शिश्नं निर्बिभिदे ततः शिश्नं निर्बिभिदे ततः रेतस्तस्माद् आप आसन् रेतस्तस्माद् आप आसन् रेतस्तस्मादाप आसन् निरभिद्यत वैगुदम् निरभिद्यत वैगुदम् निरभिद्यत वैगुदम् गुदादपानोपानाच्च गुदादपानो अपानाच्च गुदादपानो अपानाच्च मृत्युर्लोकभयङ्करः 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 हस्तौ च निरभिद्येताम् हस्तौ च निरभिद्येताम्
ஹஸ்தௌ ச நிரபித்யேதாம் பலம் தாப்யாம் ததஸ்வராட் பலம் தாப்யாம் ததஸ்வராட் பலம் தாப்யாம் ததஸ்வராட் பாதௌ ச நிரபித்யேதாம் பாதௌ ச நிரபித்யேதாம் பாதௌ ச நிரபித்யேதாம் கதிஸ்தாப்யாம் ததோ ஹரிஹி கதிஸ்தாப்யாம் ததோ ஹரிஹி கதிஸ்தாப்யாம் ததோ ஹரிஹி நாட்யோஸ்ய நிரபித்யந்தே நாட்யோஸ்ய நிரபித்யந்தே நாட்யோஸ்ய நிரபித்யந்தே தாப்யோ லோஹிதமாப்ருதம் தாப்யோ லோஹிதமாப்ருதம் தாப்யோ லோஹிதமாப்ருதம் நத்யஸ்ததः சமபவத் நத்யஸ்ததः சமபவத் நத்யஸ்ததः சமபவத் உதரம் நிரபித்யதே உதரம் நிரபித்யதே உதரம் நிரபித்யதே क्षुत्पिपासे ततस्याताम् क्षुत्पिपासे ततस्याताम् क्षुत्पिपासे ततस्याताम् समुद्रस्त्वेतयोरभूत् समुद्रस्तु एतयोरभूत् समुद्रस्त्वेतयोरभूत् अथास्य हृदयं भिन्नम् अथास्य हृदयं भिन्नम् अथास्य हृदयं भिन्नं हृदयान् मन उत्थितं हृदयान् मन उत्थितं हृदयान् मन उत्थितं श्री हरये नमः. அடுத்தாப்புல 61வது ஸ்லோகத்தில் இந்த மனசுங்கிறத தோணுன்னே இந்த மனசுக்குள்ள அதனுடைய அபிமானி தேவதையான சந்திரன் உள்ள நுழைஞ்சானா मनसश्चन्द्रमा जातः बुद्धिर्बुद्धेर्गिरां पतिः अहङ्कारस्ततो रुद्रः चित्तं चैत्यस्ततो भवत्. அதன் பிறகு அந்த மனசுங்கிறதுக்குள்ள சந்திரன்கிறதான அபிமானி தேவதை சந்திரன் உள்ள நுழைஞ்சானான். சந்திரமா மனசோ ஜாத்தா சக்ஷோ சூர்யோ அஜாயத்தானால் நான் சொல்கிறது இல்லையா புருஷ சூக்தத்தில், அதெல்லாம் தான் இந்த ஸ்லோகங்கள்லாம் சொல்கிறது. இந்த சந்திரன் உள்ள நுழைஞ்சானா அதுலேருந்து என்ன ஆச்சுன்னாள் அதுக்குள்ளே அப்புறம் புத்திங்கிறதானு தோணித்துனாள். புத்திங்கிறதானது அந்த விராட் புருஷனுக்கு தோணித்து. அந்த புத்திங்கிறது தோணுனோடனே புத்திங்கிறதுக்குள்ளே என்ன நுழைஞ்சதுனாள் அதுக்குள்ளே பேச்சு நுழைஞ்சது. இந்த பேச்சுக்கு அதிபதி யார்? பிரம்மா. கிராம் பத்தினா பேச்சுக்கு அதிபதி பிரம்மா. இந்த பிரம்மாவுக்குள்ளே நுழைஞ்சாலாம் புத்திக்குள்ளே. மனத சந்திரமா ஜாத்தா புத்திர் புத்தேர்கிராம் பதிஹி. புத்தி தோணித்து புத்திக்குள்ளே புத்தியினுடைய அதிபதியான பிரம்மா நுழைஞ்சாராம். அதன் பேர் அகங்காரங்கிறது தோணித்து. எல்லாருக்கும் அகம் கரோமின்னு ஒரு ஈகோன்னு சொல்கிறோமே, அந்த ஈகோ தோணித்தான். அகங்கார ததோ ருத்ரஹா, அதுக்கு அபிமானி தேவதை ருத்ரன். அதனால் இந்த ருத்ரன் உள்ள நுழைஞ்சாலாம். அகங்கார ததோ ருத்ரஹா சித்தம் சைத்தியஸ்ததோ பவத். அப்போது சித்தம்ங்கிறது என்னென்னா ஒரு அவேர்னஸ், ஒரு கான்ஷியஸ்னஸ். அந்த சித்தம்ங்கிறது உள்ள தோணித்து. அதுக்குள்ளே அது தோணுன்னே அதுக்குள்ளே சைத்தன்யம்ங்கிறது தோணித்து. அதாவது சைத்தன்யம்னா என்ன? ஒரு அவேர்னஸ்ங்கிறதுக்கு உள்ளான ஒரு அபிமானி தேவதை இருக்கா இல்லையா, அது உள்ள நுழைஞ்சுதான். சைத்தியஸ்ததோ பவத் மனச சந்திரமா ஜாத்தா புத்திர்புத்தேர்கிராம் பதிஹி அஹங்காரஸ்ததோ ருத்ரஹா சித்தம் சைத்தியஸ்ததோ பவத். ஏதே ஹி அபியுத்திதா தேவாः நைவாஸ்யோத்தாபனே அசகன் புனராவிவிஷுஸ்கானி தமுத்தாபயித்தும் கிரமாத். இப்படி எல்லா அவயவங்களும் ஒன்றோட ஒன்று தோணிட்டு இருந்தது விராட் புருஷனுக்குள்ள. அப்புறம் அதுக்கு உள்ளான அபிமானி தேவதை எல்லாமும் உள்ள நுழைஞ்சாள் சக்தியோடு கூட.
இப்படி எல்லாம் நுழைஞ்ச அப்புறம் கூட அந்த விராட் புருஷன் அசையலையாம். அப்படியே அசையாமல் உள்ளே படுத்துட்டு இருக்கான். என்னடா அது ஒன்றும் அசைஞ்சு வெளியில் வர காணுமே, அதுக்குள்ளே ஒன்றும் லைஃபே தெரியலையேன்னுட்டு மறுபடியும் எல்லாரும் என்ன பண்ணாலாம், எல்லா தேவதைகளும் இன்னொரு தடவை உள்ளே நுழைஞ்சாங்கிறாள். புனர் ஆவிவிஷூகானி தமுத்தாபயித்தும் கிரமாத்து. இதை மறுபடியும் முழிப்பிக்கணும், உசிர்ப்பிக்கணுங்கிறதுக்காக மறுபடியும் கிரமமாக ஒன்னோட ஒன்று மறுபடியும் எல்லாரும் உள்ளே நுழைஞ்சாலாம். ஏதேஹி அபியுத்திதா தேவாக நைவாஸ்யோத்தாபய நைவ அஸ்ய உத்தாபனே அசகன்னு. உத்தாபனே அதை முழிப்பிக்கிறதுக்கு முடியலையாம் அவளால். அதனால் மறுபடியும் எல்லாரும் கிரமமாக உள்ள நுழைய ஆரம்பித்தாலாம். ஏதேஹி அபியுத்திதா தேவாக நைவாஸ்யோத்தாபனே அசகன்னு புனரா விவிஷுஸ்தானி தமுத்தாபயித்தும் கிரமாத்து. உள்ளுக்குள்ள இந்த தோணின ஒவ்வொரு அவயவங்களுக்குள்ளேயும் மறுபடியும் உள்ள நுழைய ஆரம்பிச்சாலாம் கிரமாத்து. வன்னிர்வாச்சா முகம் பேஜே நோததிஷ்டத்ததா விராட் கிராணேன நாசிகே வாயு நோததிஷ்டத்ததா விராட். ஒரு கிராண்ட் பெரரேஷன், பல ஸ்லோகங்கள் வரும். நோததிஷ்டத் ததா விராட்டு, நோததிஷ்டத் ததா விராட்டுன்ட்டு வரும். என்ன அர்த்தம்னா, அப்படி உள்ள நுழைஞ்சா கூட இந்த விராட்டு மறுபடியும் முழிச்சுட்டு எழுந்திருக்கலேன்னு சொல்லிகிட்டே இருப்பாள். பல ஸ்லோகங்கள் வரும். அதில் இந்த ஸ்லோகம் முதல் ஸ்லோகம். வன்னிர்வாச்சா முகம் பேஜே. இந்த முகம்ங்கிறது முகத்துக்கு பேச்சுங்கிற இந்திரியம், அதுக்குள்ளே வன்னி அக்னிங்கிறது அது உள்ளே நுழைஞ்சாள். அப்படி நுழைஞ்சா கூட இந்த விராட் புருஷன் முழிச்சுக்கலையாம். உடனே கிராணேன நாசிகே வாயு. முன்னாடியே பார்த்துருக்கோம், மூக்கு தோணித்து, மூக்குக்குள்ளே நுகர்தல்ங்கிறது தோணித்து அதுக்குள்ளே வாயு நுழைஞ்சாள்ட்டு மறுபடியும் 100 தடவை அதே மாதிரி உள்ள நுழைஞ்சு பார்த்தாள். கிராணேன நாசிகே வாயு நோததிஷ்டத்ததா விராட்டு. அதான் விராட்டு மறுபடியும் முழிச்சுக்கலையாம். உடனே அடுத்தால கண்ணு உள்ள மறுபடியும் போச்சு, கண்ணுக்குள்ள பார்வைங்கிறது போச்சு. அதுக்கு அதிர்ஷ்டான தேவதை யார்? சூரியன். அவரும் உள்ள போனார். அக்ஷினி சக்ஷுஷாதித்யா நோததிஷ்டத்ததா விராட்டு. அக்ஷினி சக்ஷு ஆதித்யா இதெல்லாம் உள்ள நுழைஞ்சுது. அப்பவும் விராட் புருஷன் எழுந்திருக்கலே. ஸ்ரோத்ரேன கர்ணோ ச திஷா நோததிஷ்டத்ததா விராட்டு. காதுக்கு கேட்கல்ங்கிறதான அந்த இந்திரியம், அதுக்கு அபிமானி தேவத்தை திசை திக்கு. மறுபடியும் உள்ள நுழைஞ்சாள். நோததிஷ்டத்ததா விராட்டு. விராட்டு அசையவே இல்லை. அக்ஷினி சக்ஷுஷாதித்யா நோததிஷ்டத்ததா விராட். ஸ்ரோத்ரேன கர்ணௌ ச திஷா நோததிஷ்டத்ததா விராட்டு. உடனே அதே மாதிரி அடுத்தது என்ன? குதம், ஆனஸ். அதுக்கு அபிமானி தேவதை மிருத்யு, காலன். ஷாவுங்கிறது அதிர்ஷ்டான தேவதை, அது உள்ள நுழைஞ்சுதான். குதம் மிருத்யுரபானேன நோததிஷ்டத்ததா விராட்டு. அப்பவும் இந்த விராட்டு முழிச்சுக்கலே. ஹஸ்தாவிந்திரோ பலேனைவ நோததிஷ்டத்ததா விராட்டு. மறுபடியும் இந்த கைகளுக்குள்ள பலங்கள்ங்கிறதான இருக்கப்பட்ட இந்திரியம் இருக்கே, அதுக்கு அபிமானி தேவதை இந்திரன். அவன் நுழைஞ்சான். அப்பவும் விராட் புருஷன் முழிச்சுக்கலையாம். ஹஸ்தாவிந்திரோ பலேனைவ நோததிஷ்டத்ததா விராட்டு. விஷ்ணுர்கத்யைவ சரணௌ நோததிஷ்டத்ததா விராட். நாடீர் நத்யோ லோகிதேன நோததிஷ்டத்ததா விராட்டு. உடனே கால்களுக்கு உள்ளான பவர், அதாவது நடத்தலுங்கிறது, அதுக்கு அபிமானி தேவதை மகாவிஷ்ணு. அவர் எல்லாரும் உள்ள நுழைஞ்சாள் மறுபடியும். அப்பவும் இந்த விராட் புருஷன் முழிச்சுக்கலே. விஷ்ணுர்கத்யைவ சரணௌ நோததிஷ்டத்ததா விராட். நாடீர் நத்யோ லோகிதேன நோததிஷ்டத்ததா விராட்டு. இந்த நாடிகள் இருக்கே, இரத்த குழாய்கள், அதுக்குள்ளே நதிங்கிறதானது, நதிகள் எல்லாம் உள்ள நுழைஞ்சுது. அதுக்குள்ளே ரொம்ப சிவந்த கலருடைய
ரெட் பிளட் செல்ஸ் அதெல்லாம் உள்ள நுழைஞ்சது மறுபடியும். அப்பவும் முழிச்சுக்கலையாம். நாடி நத்யோ லோகிதேன நோததிஷ்டததா விராட் க்ஷுத்ரிभ्यामुदरं சிந்து நோததிஷ்டததா விராட் ஹிருதயம் மனசா சந்திரः நோததிஷ்டததா விராட். பசி தாகம் இதுக்கெல்லாம் இடமான வயிறு இருக்கே, அதுக்கு அபிமானி தேவத்தை சமுத்திரம், அது உள்ள நுழைஞ்சுதான். அப்பவும் விராட் புருஷன் முழிச்சுக்கல. அதே மாதிரி ஹிருதயம் ஹார்ட், அதுக்கு மனசுங்கிறதான அதுக்குள்ளே இருக்குது, அதுக்கு அபிமானி தேவத்தை சந்திரன், அவரும் உள்ள நுழைஞ்சார். அப்பவும் நோததிஷ்டததா விராட்டு, அந்த விராட் ஸ்வரூபம் மறுபடியும் எழுந்திருக்கு இல்லையாம். க்ஷுத்ரிभ्याम् உதரம் சிந்து நோததிஷ்டததா விராட் ஹிருதயம் மனசா சந்திரः நோததிஷ்டததா விராட். அடுத்தாப்புல புத்தி மறுபடியும் உள்ள நுழைஞ்சது. புத்திக்கு அபிமானி தேவத்தை பிரம்மா, அவரும் உள்ள நுழைஞ்சாள். புத்தியா பிரம்மாபி ஹிருதயம் நோததிஷ்டததா விராட் ருத்ரோ அபிமத்யா ஹிருதயம் நோததிஷ்டததா விராட். பிரம்மா புத்திங்கிறதுக்கு இருப்பிடமான அந்த ஹிருதயத்துக்குள்ளே நுழைஞ்சாள். அப்பவும் முழிச்சுக்கல இந்த விராட் புருஷன். அதே மாதிரி அதே ஹிருதயத்துக்குள்ளே அகங்காரங்கிறது இருக்கே, அதுக்கு அபிமானி தேவத்தை ருத்ரன், அவரும் உள்ள நுழைஞ்சு பார்த்தார். மறுபடியும் இப்படி போட்டு மறுபடியும் ஷாக் ட்ரீட்மெண்ட் பண்ணி பார்த்தார், முழிச்சுக்கல. புத்தியா பிரம்மாபி ஹிருதயம் நோததிஷ்டததா விராட் ருத்ரோ அபிமத்யா ஹிருதயம் நோததிஷ்டததா விராட். சித்தேன ஹிருதயம் சைத்யः க்ஷேத்ரஜ்ஞ ப்ராவிஷத்யதா விராட் ததைவ புருஷः சலிலாத் உததிஷ்டத. கடைசியில் க்ஷேத்ரஜன்கிறதான நம்மளெல்லாம் அவேர்னஸ்ன்னு சொல்கிறோமே, அதுதான் ரமண மகரிஷி சொல்வர். கடைசியில் நீ யார் நான் யார் நான் யார்னு கேள்வி கேட்டேன்னா கடைசியில் உனக்கு புரிஞ்சுவிடும் நீ தான் அவேர்னஸ்ங்கிறது. அப்போ தான் புரியுங்கிறாள். அப்படி எது உள்ளே நுழைஞ்சதுனால் மறுபடியும் இந்த அவேர்னஸ்ங்கிறது, அந்த கான்ஷியஸ்னஸ்ங்கிறது உள்ளே நுழைஞ்சுதான். அது நுழைஞ்சோடனே அந்த சைத்தன்யம் உண்டாகி அந்த விராட் புருஷன் முழிச்சுட்டு எழுந்து நின்றாளாம். அந்த ஜலத்துக்கு மேலே நின்று அப்படி படுத்துட்டாளாம். சித்தேன ஹிருதயம் சைத்யः க்ஷேத்ரஜ்ஞ ப்ராபிஷத்யதா. அந்த க்ஷேத்ரஜன்கிறதான அந்த அவேர்னஸ்ங்கிறதான அது அபிமானி தேவத்தை அதுக்குள்ளே நம் ஹிருதயத்துக்குள்ளே நுழைஞ்சோடனே சித்தம்ங்கிறதான இந்திரியத்துக்குள்ளே நுழைஞ்சோடனே கான்ஷியஸ்னஸ் ஏற்பட்டது. உடனே அந்த விராட் புருஷன் முழிச்சுண்டாள். விராட் ததைவ புருஷः சலிலாதுததிஷ்டத. பழைய ஜலத்திலேருந்து இப்படி எழுந்திருந்தாளாம் விராட் புருஷன். யதா பிரசுப்தம் புருஷம் பிராணேந்திரிய மனோதியः பிரபவந்தி விநாயேன நோத்தாபயித்தும் ஓஜசா. எப்படி ஒரு தூங்குற மனுஷன் தூங்குறதே அவனுக்கு அவேர்னஸே கிடையாது. எல்லா அவயங்களும் நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. ஆனால் நல்ல தூக்கமாக இருந்து சுகமான தூக்கம் இருக்கிறத தூங்கி எழுந்தவன் சொல்கிறான், நான் எங்கே இருந்த இடமே தெரியலையே, என்ன நடந்ததுன்னே தெரியலையேங்கிறான். டாக்டர் ஆஃபீஸில் போயினாக்க அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு இன்ஜெக்ஷன் கொடுக்குறார். சின்ன ஏதான ஒரு மைனர் சர்ஜரி பண்ணுறதே என்ன பண்ணுவார், டோட்டலி நாக் அவுட் பண்ணிவிடுவார். அது 10, 20, 30 நிமிஷம் ஆயிருக்கும். எழுந்தபோது என்ன எப்போ போனோம் எப்போ வந்தோன்னே தெரியாதுன்னு, ரொம்ப சுகமாக இருக்கும்னே. நாங்கள் என்ன இருந்தோன்னே தெரியலையே. டாக்டர் கண்ணை முடிச்சா நர்ஸ் சொல்லுவாள், அரை மணி முன்னாடி வயிற்றுக்குள்ளே நுழைஞ்சி என்னென்ன பண்ணணுமோ எல்லாம் பண்ணியாச்சும்பள். அப்படி தூங்கி எழுக்கிறவன் மாதிரிங்கிறாள். யதா பிரசுப்தம் புருஷம் பிராணேந்திரிய மனோதியः பிரபவந்தி விநாயேன நோத்தாபயித்து மோஜசா. முடிச்சுட்டு இருக்கிற பரியந்தம் தான் நமக்கு எல்லா விதமான விஷயங்களும் தெரிஞ்சு அதனால தான் கன்ஃபியூஷன் வருது. ஏன்னா நல்லா தூங்கிட்டு இருக்கிற மனுஷன் இருக்கான், அவனுக்கு பக்கத்தில் ஒரு பாம்பு வந்து படுத்து தூங்குறதுனா எழுந்து ஓடுவனும் ஓட மாட்டானே. ஏன்னா என்ன இருக்குன்னே தெரியாது, அதனால பயம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி பக்கத்தில் ஒரு வேறு ஜாதிக்காரன் ஏதான ஒரு
ஒரு கீழ் ஜாதிக்காரன் வந்து படுத்திருந்தா ஐயோ நான் உயர்ந்த ஜாதிக்காரன் நீ கீழ் ஜாதிக்காரன் நான் தோணுமோ? படுத்துன்னு தூங்குறவங்கிட்ட தோணாது. ஏன்னா அப்போ இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் கிடையாது. ஏன்னா ஒன்லி டோட்டல் அவேர்னஸ் மாத்திரம்தான் உள்ளே இருக்குது. தூக்கத்தில் வேற ஒன்றும் கிடையாது, வேற இந்திரியங்கள்லாம் ஒர்க் பண்ணுறதில்ல. அப்படி அதான் யதா பிரசுப்தம் புருஷம் பிராணேந்திரிய மனோதியா பிரபவந்தி வினாயேன நோத்தாபயித்து மோஜசா. அதனால் பாக்கி விஷயங்கள்லாம் இருந்து கூட இந்த விராட் புருஷனை முழிப்பிக்க முடியலையாம். ஒன்லி இந்த கடைசியில் இந்த கான்ஷியஸ்னஸ்ங்கிறது உள்ளே நுழைஞ்சோடனே தான் அப்போ தான் முழிச்சுட்டு தான் இந்த விராட் புருஷன்கிறத சொன்னாள். தமஸ்மின் பிரத்யகாத்மானம் தியா யோக பிரவருத்தயா பக்தியா விரக்தியா ஞானேன விவித்யாத்மனி சிந்தையேத்து. அதனால அம்மாட்ட சொல்கிறாள், அம்மா இதெல்லாம் புரிஞ்சுக்கணும், நீ யாருங்கிறத புரிஞ்சுக்கணும், அவேர்னஸ் தான் நீங்கிறது எப்போ புரிஞ்சுக்க தெரியுமா முடியும் தெரியுமான்னாள். பக்தி பண்ணினேன்னா பக்தி மூலமாக இது புரிஞ்சுபடும் நாள். பக்தி யோகத்துக்குள்ளே நுழைஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த நிவிருத்தி ஏற்படும் நாள். பிரவருத்தியில் போய் தான் நிவிருத்தி ஏற்படும் நாள். ஏன்னா விவேகானந்த சுவாமிகளை பற்றி சொல்கிறது உண்டு. அவர் அமெரிக்கா வரத்துக்கு முன்னாடி இப்படி இந்தியா முழுக்க போனாள், கன்னியாகுமரிக்கும் போனாள். அவருக்கு இந்தியாவிலேருந்து கிளம்பி அமெரிக்கா வரணும்னா கப்பலில் வரணும். அதுக்கு பணம் யாராலும் தருவாளான்னு பார்த்தார். யாரும் ஹூ வில் கிவ் ஹிம் ஸ்காலர்ஷிப்னுட்டு திருவாங்கூர் மகாராஜா கிட்ட போனார். இங்கே போனோடனே அவர் மகாராஜா பார்த்தார். இவர் பார்த்தாலே அந்த உயரமாக டாலாக இருந்துட்டு டர்பன் கிர்பன்னா போட்டுருக்கிறத பார்த்து அந்த மூஞ்சியில் இருக்கிற தேஜஸை பார்த்தாள். இது ஏதோ புதுசாக யாரோ வந்திருக்கானே யாருன்னு தெரியலையே, பார்த்தா ரொம்ப பிரகாசமாக ஜாஜ்வல்யமாக இருக்கு, பிரம்ம தேஜஸோடு வராருன்ட்டு ஒரு கேள்வி கேட்டாள். நீங்கள் எதுக்கு போகிறேன்னாள். நான் அமெரிக்காவுக்கு போகிறேன், ரெப்ரசன்டிங் ஹிந்து ரிலிஜன் நாள். அப்போ சொன்னால், நீங்கள் இந்து மதம்னு சொல்கிறீங்களே புரிஞ்சுட்டு இருக்கலான்னு பார்க்குறேன். ரெண்டே சொல்கள் சொல்லணும், ஒன்லி 2 வேர்ட்ஸ். அந்த 2 வேர்ட்ஸில் இந்த நம்மளுடைய ட்ரெடிஷ்னல் இந்து மதம் எல்லாம் அடங்கியிருக்குன்னா அந்த 2 வார்த்தை என்னன்னு சொல்ல முடியுமான்னாள். யோசிக்கவே இல்லையா விவேகானந்த சுவாமிகள், யோசிக்கவே இல்லையா. அவரை பாட்டுட்டாங்க பிரவருத்தி நிவர்த்தி நாள். பிரவருத்தி நிவர்த்தி இந்த 2 வார்த்தை அதுக்குள்ளே எல்லாம் அடங்கி கொடுத்துனாள். என்ன அர்த்தம் நாள்? இந்த நிவர்த்தி ஏற்படனா பிரவருத்திக்குள்ளே நுழைஞ்சுதான் நிவர்த்தி வரும் நாள். இந்த யோகம் பக்தி யோகம்ங்கிறதான பிரவருத்தி மார்க்கம் இருக்கே தான் யோக பிரவருத்தியா நாள். அந்த பிரவருத்திக்குள்ளே நுழைஞ்சா உடனே நிவர்த்தி ஏற்படணுமா? அப்போ உனக்கு புரிஞ்சு போயிடும் நீ யார் என்ன, உன்னோட அவேர்னஸ் என்னங்கிறது புரிஞ்சுவிடும். அந்த அந்த புரிகிற வரைக்கும் எல்லா விதமான சிரமங்களும் மாட்டின்னு முடிக்கிறோம். தமஸ்மின் பிரத்யகாத்மானம். இந்த விராட் புருஷனை பற்றி சொல்கிறதே பிரத்யகாத்மான்னு சொல்கிற. ஒவ்வொரு ஆத்மாக்குள்ளேயும் இருக்கிறவர். அதனால் ஆத்மானா என்னமோ சின்ன சின்னதாக 2000-3000 ஆத்மா இருக்குது. ஒவ்வொரு நாளும் ஒரு குழந்தை பிறக்கிறதே புதுசாக ஒரு ஆத்மா உண்டாகிறது. யாரோ இறந்து போகிறதே ஆத்மா ஒன்று குறைஞ்சி போய்டுறது. அதனால் ஸ்டட்டிஸ்டிக்ஸ் எடுத்து எத்தனை ஆத்மா 10 வருஷத்துக்கு ஒரு தடவை இருக்குன்னு அப்படிலாம் நினச்சிக்கப்படாது. ஒரே ஒரு ஆத்மா தான் ஊடுருவி இருக்குது. எல்லாத்துக்குள்ளேயும் ஊடுருவி இருக்கிறது ஒரே ஆத்மா, பல ஆத்மாக்கள் கிடையாது. அதனால தான் அந்த விராட் புருஷனுக்கு சொல்கிறதே பிரத்யேகாத்மான்னு. தமஸ்மின் பிரத்யகாத்மானம் தியா யோக பிரவருத்தையா. அதை எப்படி நீ புரிஞ்சுப்பேனால் தியானால் உன்னுடைய அறிவினால புரிஞ்சுப்பள், இன்டலெக்ட்னால புரிஞ்சுப்பள். அது மாத்திரமில்லை, யோக பிரவருத்தையானால் யோகம்ங்கிறதான பக்தி யோகம் இருக்கே அதுக்குள்ளே நுழையணும் நாள். அப்போ நிவர்த்தி ஏற்படும் நாள். பக்தியா விரக்தியா ஞானேன. பக்தி பண்ணணும், பகவான்கிட்ட பக்தி பண்ணி அவர் அனுகிரகத்தை பெறணும். விரக்தியா எல்லாத்தையும்லேருந்து விடுபடுறதுங்கிறது தோணணும் உனக்கு. எல்லாத்துலேருந்து விடுபடுதல், வெளிலையும் மாட்டிக்காமல் இருக்கிறது விரக்தி. ஞானேன அப்போது கரெக்டான நாலேஜ் ஏற்படும், உன்னுடைய அறிவு ஆத்ம வித்தியை ஏற்படும். அதுதாம்மா நிவர்த்தின்னு பேர். விவிச்சாத்மனி சிந்தையேத்து. நீ ஆரம்பி அப்படின்னாள். பின்னாடி அம்மாவுக்கு சொல்ல போகிறாள். ஒன்று விஷயமே எது சொன்னாலோ அதெல்லாம் எப்படி அடையிறதுங்கிறத அடுத்தாப்புல பல அத்தியாயங்களில் சொல்ல போகிறாள் கபிலர். இதோட இந்த அத்தியாயம் முடிகிறது. தமஸ்மின் பிரத்யகாத்மானம் தியா யோக பிரவருத்தையா பக்தியா விரக்தியா ஞானேன
विविच्यात्मनि चिन्तयेत्। श्रीहरये नमः। ओमिति श्रीमद्भागवते महापुराणे तृतीयस्कन्धे षड्विंशोऽध्यायः। ஸ்ரீஹரயே நமஹ. இப்பொழுது இந்த ஸ்லோகங்களெல்லாம் அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீஹரயே நமஹ. मनसश्चन्द्रमा जातः मनसश्चन्द्रमा जातः मनसश्चन्द्रमा जातः बुद्धिर्बुद्धेर्गिरां पतिः बुद्धिर्बुद्धेर्गिरां पतिः बुद्धिर्बुद्धेः गिरां पतिः अहङ्कारस्ततो रुद्रः अहङ्कारस्ततो रुद्रः अहङ्कारस्ततो रुद्रः चित्तं चैत्यस्ततो भवत् चित्तं चैत्यस्ततो भवत् चित्तं चैत्यस्ततो भवत् एते ह्यभ्युत्थिता देवाः एते हि अभ्युत्थिता देवाः एते ह्यभ्युत्थिता देवाः नैवास्योत्थापने शकन् नैवास्योत्थापने अशकन् नैवास्योत्थापने शकन् पुनराविविशुस्खानि पुनराविविशुखानि पुनराविविशुखानि तमुत्थापयितुं क्रमात् तमुत्थापयितुं क्रमात् तमुत्थापयितुं क्रमात् वह्निर्वाचा मुखं भेजे वह्निर्वाचा मुखं भेजे वह्निर्वाचा मुखं भेजे नोदतिष्ठत्तदा विराट् नोदतिष्ठत्तदा विराट् नोदतिष्ठत्तदा विराट् घ्राणेन नासिके वायुः घ्राणेन नासिके वायुः घ्राणेन नासिके वायुः नोदतिष्ठत्तदा विराट् नोदतिष्ठत्तदा विराट् नोदतिष्ठत्तदा विराट् अक्षिणी चक्षुषादित्यः अक्षिणी चक्षुषादित्यः अक्षिणी चक्षुषादित्यः अक्षिणी चक्षुषादित्यः नोदतिष्ठत्तदा विराट् नोदतिष्ठत्तदा विराट् नोदतिष्ठत्तदा विराट् श्रोत्रेण कर्णौ च दिशः श्रोत्रेण कर्णौ च दिशः श्रोत्रेण कर्णौ च दिशः नोदतिष्ठत्तदा विराट् नोदतिष्ठत्तदा विराट् नोदतिष्ठत्तदा विराट् त्वचं रोमभिरोषध्यो त्वचं रोमभिरोषध्यः त्वचं रोमभिरोषध्यः नोदतिष्ठत्तदा विराट् नोदतिष्ठत्तदा विराट् नोदतिष्ठत्तदा विराट् रेतसा शिश्नमापस्तु रेतसा शिश्नमापस्तु रेतसा शिश्नमापस्तु नोदतिष्ठत्तदा विराट् नोदतिष्ठत्तदा विराट् नोदतिष्ठत्तदा विराट् गुदं मृत्युरपानेन गुदं मृत्युरपानेन गुदं मृत्युरपानेन नोदतिष्ठत्तदा विराट् नोदतिष्ठत्तदा विराट् नोदतिष्ठत्तदा विराट् हस्तौ इन्द्रो बलेनैव हस्ताविन्द्रो बलेनैव हस्ताविन्द्रो बलेनैव हस्तौ इन्द्रो बलेनैव नोदतिष्ठत्तदा विराट् नोदतिष्ठत्तदा विराट्
नोदतिष्ठत्तदा विराट् विष्णुर्गत्यैव चरणौ विष्णुर्गत्यैव चरणौ विष्णुर्गत्यैव चरणौ नोदतिष्ठत्तदा विराट् नोदतिष्ठत्तदा विराट् नोदतिष्ठत्तदा विराट् नाडीर्नद्यो लोहितेन नाडीर्नद्यो लोहितेन नाडीर्नद्यो लोहितेन नोदतिष्ठत्तदा विराट् नोदतिष्ठत्तदा विराट् नोदतिष्ठत्तदा विराट् क्षुत्रिभ्याम् उदरं सिन्धुः क्षुत्रिभ्यामुदरं सिन्धुः क्षुत्रिभ्यामुदरं सिन्धुः नोदतिष्ठत्तदा विराट् नोदतिष्ठत्तदा विराट् नोदतिष्ठत्तदा विराट् हृदयं मनसा चन्द्रः हृदयं मनसा चन्द्रः हृदयं मनसा चन्द्रः नोदतिष्ठत्तदा विराट् नोदतिष्ठत्तदा विराट् नोदतिष्ठत्तदा विराट् बुद्ध्या ब्रह्मापि हृदयं बुद्ध्या ब्रह्मापि हृदयं बुद्ध्या ब्रह्मापि हृदयं नोदतिष्ठत्तदा विराट् नोदतिष्ठत्तदा विराट् नोदतिष्ठत्तदा विराट् रुद्रोऽभिमत्या हृदयं रुद्रोऽभिमत्या हृदयं रुद्रः अभिमत्या हृदयं नोदतिष्ठत्तदा विराट् नोदतिष्ठत्तदा विराट् नोदतिष्ठत्तदा विराट् चित्तेन हृदयं चैत्यः चित्तेन हृदयं चैत्यः चित्तेन हृदयं चैत्यः क्षेत्रज्ञः प्राविशद्यदा क्षेत्रज्ञः प्राविशद्यदा क्षेत्रज्ञः प्राविशद्यदा विराट् तदैव पुरुषः विराट् तदैव पुरुषः विराट् तदैव पुरुषः सलिलाद् उदतिष्ठते सलिलाद् उदतिष्ठते सलिलाद् उदतिष्ठते यथा प्रसुप्तं पुरुषं यथा प्रसुप्तं पुरुषं यथा प्रसुप्तं पुरुषं प्राणेन्द्रियमनोधियः 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 प्रभवन्ति विनायेन प्रभवन्ति विनायेन प्रभवन्ति विनायेन नोत्थापयितुमोजसा 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 तमस्मिन् प्रत्यगात्मानं तमस्मिन् प्रत्यगात्मानं तमस्मिन् प्रत्यगात्मानं धिया योगप्रवृत्तया धिया योगप्रवृत्तया धिया योगप्रवृत्तया भक्त्या विरक्त्या ज्ञानेन भक्त्या विरक्त्या ज्ञानेन भक्त्या विरक्त्या ज्ञानेन विविच्यात्मनि विविच्यात्मनि चिन्तयेत् विविच्यात्मनि चिन्तयेत् विविच्यात्मनि चिन्तयेत् श्रीहरये नमः। ओमिति श्रीमद्भागवते महापुराणे तृतीयस्कन्धे षड्विंशोऽध्यायः ஸ்ரீஹரயே நமஹ. இப்பொழுது இந்த அத்தியாயத்தினுடைய ஸ்லோகங்கள் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை வாசிக்கிறேன். ஸ்ரீஹரயே நமஹ. அத ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே तृतीयस्कन्धे षड्विंशोऽध्यायः श्रीहरये नमः. श्रीभगवानुवाच अथ ते सम्प्रवक्ष्यामि तत्त्वानां लक्षणं पृथक् यद्विदित्वा विमुच्येत पुरुषप्राकृतैर्गुणैः ज्ञानं निःश्रेयसार्थाय पुरुषस्यात्मदर्शनं
ಯದಾ ಗುರುರ್ವರ್ಣಯೇ ತತ್ತೇ ಹೃದಯಗ್ರಂಥಿಭೇದನಂ ಅನಾದಿರಾತ್ಮ ಪುರುಷಃ ನಿರ್ಗುಣ ಪ್ರಕೃತೆ ಪರಃ ಪ್ರತ್ಯಗ್ಧಾಮ ಸ್ವಯಂ ಜ್ಯೋತಿಃ ವಿಶ್ವಂ ಯೇನ ಸಮನ್ವಿತಂ ಸ ಏಷ ಪ್ರಕೃತಿಂ ಸೂಕ್ಷ್ಮಾಂ ದೈವೀಂ ಗುಣಮಯೀಂ ವಿಭುಃ ಯದೃಚ್ಛೈವೋಪಗತಾಂ ಅಭ್ಯಪದ್ಯತ ಲೀಲಯಾ ಗುಣೈರ್ವಿಚಿತ್ರಾಃ ಸೃಜತೀಂ ಸರೂಪಾಃ ಪ್ರಕೃತಿಂ ಪ್ರಜಾಃ ವಿಲೋಕ್ಯ ಮುಮುಹೇ ಸದ್ಯಃ ಸ ಇಹ ಜ್ಞಾನಗೂಹಯಾ ಏವಂ ಪರಾಭಿಧ್ಯಾನೇನ ಕರ್ತೃತ್ವಂ ಪ್ರಕೃತೇಃ ಪುಮಾನ್ ಕರ್ಮಸು ಕ್ರಿಯಮಾಣೇಷು ಗುಣೈರಾತ್ಮನಿ ಮನ್ಯತೆ ತದಸ್ಯ ಸಂಸೃತಿರ್ಬಂಧಃ ಪಾರತಂತ್ರ್ಯಂ ಚ ತತ್ಕೃತಂ ಭವತ್ಯಕರ್ತುರೀಶಸ್ಯ ಸಾಕ್ಷಿಣೋ ನಿರ್ವೃತಾತ್ಮನಃ ಕಾರ್ಯಕಾರಣಕರ್ತೃತ್ವೇ ಕಾರಣಂ ಪ್ರಕೃತಿಂ ವಿದುಃ ಭೋಕ್ತೃತ್ವೇ ಸುಖ ದುಃಖಾನಾಂ ಪುರುಷಂ ಪ್ರಕೃತೇಃ ಪರಂ ದೇವಹೂತಿರುವಾಚ ಪ್ರಕೃತೆ ಪುರುಷಸ್ಯಾಪಿ ಲಕ್ಷಣಂ ಪುರುಷೋತ್ತಮ ಬ್ರೂಹಿ ಕಾರಣಯೋರಸ್ಯ ಸದಸಚ್ಚ ಯದಾತ್ಮಕಂ ಶ್ರೀ ಭಗವಾನುವಾಚ ಯತ್ತತ್ರಿಗುಣಮವ್ಯಕ್ತಂ ನಿತ್ಯಂ ಸದಸದಾತ್ಮಕಂ ಪ್ರಧಾನಂ ಪ್ರಕೃತಿಂ ಪ್ರಾಹುಃ ಅವಿಶೇಷಂ ವಿಶೇಷವತ್ ಪಂಚಭಿಃ ಪಂಚಭಿರ್ಬ್ರಹ್ಮ ಚತುರ್ಭಿರ್ದಶಭಿಸ್ತಥಾ ಏತಚ್ಚತುರ್ವಿಂಶತಿಕಂ ಗಣಂ ಪ್ರಾಧಾನಿಕಂ ವಿದುಃ ಮಹಾಭೂತಾದಿ ಪಂಚೈವ ಭೂರಾಪೋಗ್ನಿರ್ಮರುನ್ನಭಃ ತನ್ಮಾತ್ರಾಣಿ ಚ ತಾವಂತಿ ಗಂಧಾದೀನಿ ಮತಾನಿ ಮೇ ಇಂದ್ರಿಯಾಣಿ ದಶ ಶ್ರೋತ್ರಂ ತ್ವಗ್ದೃಕ್ ರಸನನಾಸಿಕಾಃ ವಾಕ್ಕರೌ ಚರಣೌ ಮೇಢ್ರಂ ಪಾಯುರ್ದಶಮ ಉಚ್ಯತೆ ಮನೋಬುದ್ಧಿರಹಂಕಾರಃ ಚಿತ್ತಮಿತ್ಯಂತರಾತ್ಮಕಂ ಚತುರ್ಧಾ ಲಕ್ಷ್ಯತೆ ಭೇದಃ ವೃತ್ತ್ಯಾ ಲಕ್ಷಣರೂಪಯಾ ಏತಾವಾನೇವ ಸಂಖ್ಯಾತಃ ಬ್ರಹ್ಮಣಃ ಸಗುಣಸ್ಯಃ ಸನ್ನಿವೇಶೋ ಮಯಾ ಪ್ರೋಕ್ತಃ ಯಃಕಾಲಃ ಪಂಚವಿಂಶಕಃ ಪ್ರಭಾವಂ ಪೌರುಷಂ ಪ್ರಾಹುಃ ಕಾಲಮೇಕೆ ಯತೋ ಭಯಂ ಅಹಂಕಾರ ವಿಮೂಢಸ್ಯ ಕರ್ತುಃ ಪ್ರಕೃತಿಮೀಯುಷಃ ಪ್ರಕೃತೇರ್ಗುಣಸಾಮ್ಯಸ್ಯ ನಿರ್ವಿಶೇಷಸ್ಯ ಮಾನವೀ ಚೇಷ್ಟಾ ಯತಃ ಸ ಭಗವಾನ್ ಕಾಲ ಇತ್ಯುಪಲಕ್ಷಿತಃ ಅಂತಃಪುರುಷರೂಪೇಣ ಕಾಲರೂಪೇಣ ಯೋ ಬಹಿಃ ಸಮನ್ವೇತ್ಯೇಷ ಸತ್ವಾನಾಂ ಭಗವಾನ್ ಆತ್ಮಮಾಯಯಾ ದೈವಾತ್ ಕ್ಷುಭಿತಧರ್ಮಿಣ್ಯಾಂ ಸ್ವಸ್ಯಾಂ ಯೋನೌ ಪರಃ ಪುಮಾನ್ ಆಧತ್ತವೀರ್ಯಂ ಸಾಸೂತ ಮಹತ್ತತ್ವಂ ಹಿರಣ್ಮಯಂ ವಿಶ್ವಮಾತ್ಮಗತಂ ವ್ಯಂಜನ್ ಕೂಟಸ್ಥೋ ಜಗದಂಕುರಃ ಸ್ವತೇಜಸಾ ಪಿಬತ್ತೀವ್ರಂ ಆತ್ಮಪ್ರಸ್ವಾಪನಂ ತಮಃ ಯತ್ತತ್ಸತ್ವಗುಣಂ ಸ್ವಚ್ಛಂ ಶಾಂತಂ ಭಗವತಃ ಪದಂ ಯದಾ ಗುರು ವಾಸುದೇವಾಖ್ಯಂ ಚಿತ್ತಂ ತನ್ಮಹದಾತ್ಮಕಂ ಸ್ವಚ್ಛತ್ವಮವಿಕಾರಿತ್ವಂ ಶಾಂತತ್ವಮಿತಿ ಚೇತಸಃ ವೃತ್ತಿಭಿರ್ಲಕ್ಷಣಂ ಪ್ರೋಕ್ತಂ ಯಥಾ ಮಾಂ ಪ್ರಕೃತಿಃ ಪರಾ ಮಹತ್ತತ್ವಾದ್ ವಿಕುರ್ವಾಣಾತ್ ಭಗವದ್ವೀರ್ಯ ಸಂಭವಾತ್
ಕ್ರಿಯಾಶಕ್ತಿರಹಂಕಾರಃ ತ್ರಿವಿಧಾ ಸಮಪದ್ಯತೆ ವೈಕಾರಿಕಸ್ತೇಜಸಶ್ಚ ತಾಮಸಶ್ಚ ಯತೋ ಭವಃ ಮನಸಶ್ಚೇಂದ್ರಿಯಾಣಾಂಚ ಭೂತಾನಾಂ ಮಹತಾಮಪಿ ಸಹಸ್ರಶಿರಸಂ ಸಾಕ್ಷಾತ್ ಯಮನಂತಂ ಪ್ರಚಕ್ಷತೆ ಸಂಕರ್ಷಣಾಖ್ಯಂ ಪುರುಷಂ ಭೂತೇಂದ್ರಿಯಮನೋಮಯಂ ಕರ್ತೃತ್ವಂ ಕರಣತ್ವಂ ಚ ಕಾರ್ಯತ್ವಂ ಚೇತಿ ಲಕ್ಷಣಂ ಶಾಂತಘೋರವಿಮೂಢತ್ವಂ ಇತಿ ವಾ ಸ್ಯಾದಹಂಕೃತೇಃ ವೈಕಾರಿಕಾದ್ ವಿಕುರ್ವಾಣಾತ್ ಮನಸ್ತತ್ವಮಜಾಯತೆ ಯತ್ಸಂಕಲ್ಪವಿಕಲ್ಪಾಭ್ಯಾಂ ವರ್ತತೆ ಕಾಮಸಂಭವಃ ಯದ್ವಿದುರ್ಹಿ ಅನಿರುದ್ಧಾಖ್ಯಂ ಹೃಷೀಕಾಣಾಮಧೀಶ್ವರಂ ಶಾರದೇಂದೀವರಶ್ಯಾಮಂ ಸಂರಾಧ್ಯಂ ಯೋಗಿಭಿಃ ಶನೈಃ ತೇಜಸಾತ್ತು ವಿಕುರ್ವಾಣಾತ್ ಬುದ್ಧಿತತ್ವಮಭೂತ್ಸತಿ ದ್ರವ್ಯಸ್ಫುರಣ ವಿಜ್ಞಾನಂ ಇಂದ್ರಿಯಾಣಾಮನುಗ್ರಹಃ ಸಂಶಯೋಥ ವಿಪನ್ಯಾಸಃ ನಿಶ್ಚಯಸ್ಮೃತಿರೇವ ಚ ಸ್ವಾಪ ಇತ್ಯುಚ್ಯತೆ ಬುದ್ಧೇಃ ಲಕ್ಷಣಂ ವೃತ್ತಿತಃ ಪೃಥಕ್ ತೇಜಸಾನೀಂದ್ರಿಯಾಣ್ಯೇವ ಕ್ರಿಯಾಜ್ಞಾನವಿಭಾಗಶಃ ಪ್ರಾಣಸ್ಯ ಹಿ ಕ್ರಿಯಾಶಕ್ತಿಃ ಬುದ್ಧೇರ್ವಿಜ್ಞಾನಶಕ್ತಿತಾ ತಾಮಸಾಚ್ಚ ವಿಕುರ್ವಾಣಾತ್ ಭಗವದ್ವೀರ್ಯಚೋದಿತಾತ್ ಶಬ್ದಮಾತ್ರಮಭೂತ್ತಸ್ಮಾತ್ ನಭಶ್ರೋತ್ರಂ ತು ಶಬ್ದಗಂ ಅರ್ಥಾಶ್ರಯತ್ವಂ ಶಬ್ದಸ್ಯ ದ್ರಷ್ಟುರ್ಲಿಂಗತ್ವಮೇವ ಚ ತನ್ಮಾತ್ರತ್ವಂ ಚ ನಭಸಃ ಲಕ್ಷಣಂ ಕವಯೋ ವಿದುಃ ಭೂತಾನಾಂ ಛಿದ್ರದಾತೃತ್ವಂ ಬಹಿರಂತರಮೇವ ಚ ಪ್ರಾಣೇಂದ್ರಿಯಾತ್ಮಧಿಷ್ಣ್ಯತ್ವಂ ನಭಸೋ ವೃತ್ತಿಲಕ್ಷಣಂ ನಭಸಃ ಶಬ್ದತನ್ಮಾತ್ರಾತ್ ಕಾಲಗತ್ಯಾ ವಿಕುರ್ವತಃ ಸ್ಪರ್ಶೋ ಅಭವತ್ ತತೋ ವಾಯುಃ ತ್ವಕ್ ಸ್ಪರ್ಶಸ್ಯ ಚ ಸಂಗ್ರಹಃ ಮೃದುತ್ವಂ ಕಠಿಣತ್ವಂ ಚ ಶೈತ್ಯಮುಷ್ಣತ್ವಮೇವ ಚ ಏತತ್ ಸ್ಪರ್ಶಸ್ಯ ಸ್ಪರ್ಶತ್ವಂ ತನ್ಮಾತ್ರತ್ವಂ ನಭಸ್ವತಃ ಚಾಲನಂ ವ್ಯೂಹನಂ ಪ್ರಾಪ್ತಿಃ ನೇತೃತ್ವಂ ದ್ರವ್ಯಶಬ್ದಯೋಃ ಸರ್ವೇಂದ್ರಿಯಾಣಾಂ ಆತ್ಮತ್ವಂ ವಾಯೋ ಕರ್ಮಾಭಿಲಕ್ಷಣಂ ವಾಯೋಶ್ಚ ಸ್ಪರ್ಶ ತನ್ಮಾತ್ರಾತ್ ರೂಪಂ ದೈವೇರಿತಾದಭೂತ್ ಸಮುತ್ಥಿತಂ ತತಸ್ತೇಜಃ ಚಕ್ಷುರೂಪೋಪಲಂಭನಂ ದ್ರವ್ಯಾಕೃತಿತ್ವಂ ಗುಣತಾ ವ್ಯಕ್ತಿಸಂಸ್ಥಾತ್ವಮೇವ ಚ ತೇಜಸ್ತ್ವಂ ತೇಜಸಃ ಸಾಧ್ವಿ ರೂಪಮಾತ್ರಸ್ಯ ವೃತ್ತಯಃ ದ್ಯೋತನಂ ಪಚನಂ ಪಾನಂ ಅದನಂ ಹಿಮಮರ್ದನಂ ತೇಜಸೋ ವೃತ್ತಯಸ್ತ್ವೇತಾಃ ಶೋಷಣಂ ಕ್ಷುತ್ರುಡೇವ ಚ ರೂಪಮಾತ್ರಾದ್ವಿಕುರ್ವಾಣಾತ್ ತೇಜಸೋ ದೈವಚೋದಿತಾತ್ ರಸಮಾತ್ರಮಭೂತ್ತಸ್ಮಾತ್ ಅಂಭೋಜಿಹ್ವಾ ರಸಗ್ರಹಃ ಕಷಾಯೋ ಮಧುರತಿಕ್ತಃ ಕಟ್ವಂಲ ಇತಿ ನೈಕಧಾ ಭೌತಿಕಾನಾಂ ವಿಕಾರೇಣ ರಸ ಏಕೋ ವಿಭಿದ್ಯತೆ ಕ್ಲೇದನಂ ಪಿಂಡನಂ ತೃಪ್ತಿಃ ಪ್ರಾಣನಾಪ್ಯಾಯನೋಂದನಂ ತಾಪಾಪನೋದೋ ಭೂಯತ್ವಂ ಅಂಭಸೋ ವೃತ್ತಯತ್ವಿಮಾಃ ರಸಮಾತ್ರಾದ್ವಿಕುರ್ವಾಣಾತ್ ಅಂಭಸೋ ದೈವಚೋದಿತಾತ್ ಗಂಧಮಾತ್ರಮಭೂತ್ತಸ್ಮಾತ್ ಪೃಥ್ವೀಘ್ರಾಣಸ್ತು ಗಂಧಗಃ ಕರಂಭಪೂತಿ ಸೌರಭ್ಯ
शान्तोग्राम्लादिभिः पृथक् द्रव्यावयववैषम्यात् गन्ध एको विभिद्यते भावनं ब्रह्मणस्थानं धारणं सद्विशेषणं सर्वसत्त्वगुणोद्भेदः पृथिवीवृत्तिलक्षणं नभो गुणविशेषोऽर्थः यस्य तच्छ्रोत्रमुच्यते वायोर्गुणविशेषोऽर्थः यस्य तत्स्पर्शनं विदुः तेजो गुणविशेषोऽर्थः यस्य तच्चक्षुरुच्यते अम्भो गुणविशेषोऽर्थः यस्य तद्रसनं विदुः भूमेर्गुणविशेषोऽर्थः यस्य सघ्राण उच्यते परस्य दृश्यते धर्मः ह्यपरस्मिन् समन्वयात् अतो विशेषो भावानां भूमावेवोपलक्ष्यते एतान्नि असंहत्य यदा महदादीनि सप्त वै कालकर्मगुणोपेतः जगदादिरुपाविशत् तदस्तेनानुविद्धेभ्यः युक्तेभ्योऽण्डमचेतनम् उत्थितं पुरुषो यस्मात् उदतिष्ठदसौ विराट् एतदण्डं विशेषाख्यं क्रमवृद्धैर्दशोत्तरैः तोयादिभिः परिवृतं प्रधानेनावृतैर्बहिः यत्र लोकवितानोऽयं रूपं भगवतो हरेः हिरण्मयाद् अण्डकोशात् उत्थाय सलिलेशयात् तमाविश्य महादेवः बहुधा निर्बिभेदखं निरभिद्यतास्य प्रथमं मुखं वाणी ततोऽभवत् वाण्या वह्निरथो नासेः प्राणोत्तो घ्राणयेतयोः घ्राणात् वायुरभिद्येताम् अक्षिणी चक्षुरेतयोः तस्मात् सूर्यो न्यभिद्येताम् कर्णौ श्रोत्रं ततो दिशः निर्बिभेदविराजत्वक् रोमश्मश्वादयस्ततः तत ओषधयश्चासन् शिश्नं निर्बिभिदे ततः रेतस्तस्माद् आप आसन् निरभिद्यत वै गुदम् गुदादपानोपानाच्च मृत्युर्लोकभयङ्करः हस्तौ च निरभिद्येताम् बलं ताभ्यां ततः स्वराट् पादौ च निरभिद्येताम् गतिस्ताभ्यां ततो हरिः नाड्योऽस्य निरभिद्यन्त ताभ्यो लोहितमाभृतम् नद्यस्ततः समभवत् उदरं निरभिद्यते क्षुत्पिपासे ततस्यातां समुद्रस्त्वेतयोरभूत् अथास्य हृदयं भिन्नं हृदयान्मन उत्थितं मनसश्चन्द्रमा जातः बुद्धिर्बुद्धेर्गिरां पतिः अहङ्कारस्ततो रुद्रः चित्तं चैत्यस्ततो भवत् एते हि अभ्युत्थिता देवाः नैवास्योत्थापने शकन् पुनराविविशुस्खानि तमुत्थापयितुं क्रमात् वह्निर्वाचा मुखं भेदे नोदतिष्ठत्तदा विराट् घ्राणेन नासिके वायुः नोदतिष्ठत्तदा विराट् अक्षिणी चक्षुषादित्यः नोदतिष्ठत्तदा विराट् श्रोत्रेण कर्णौ च दिशः नोदतिष्ठत्तदा विराट् त्वचं रोमभिरोषध्यः नोदतिष्ठत्तदा विराट् रेतसा शिश्नमापस्तु नोदतिष्ठत्तदा विराट् गुदं मृत्युरपानेन नोदतिष्ठत्तदा विराट्
अस्ताविन्द्रो बलेनैव नोदतिष्ठत्तदा विराट् विष्णुर्गत्यैव चरणौ नोदतिष्ठत्तदा विराट् नाडीत् नद्यो लोहितेन नोदतिष्ठत्तदा विराट् क्षुत्रिभ्याम् उदरं सिन्धुः नोदतिष्ठत्तदा विराट् हृदयं मनसा चन्द्रः नोदतिष्ठत्तदा विराट् बुद्ध्या ब्रह्मापि हृदयं नोदतिष्ठत्तदा विराट् रुद्रोऽभिमत्या हृदयं नोदतिष्ठत्तदा विराट् चित्तेन हृदयं चैत्यः क्षेत्रज्ञः यदा विराट् तदैव पुरुषः सलिलात् उदतिष्ठत यथा प्रसुप्तं पुरुषं प्राणेन्द्रियमनोधियः प्रभवन्ति विनायेन नोत्थापयितुमोजसा तमस्मिन् प्रत्यगात्मानं धिया योगप्रवृत्तया भक्त्या विरक्त्या ज्ञानेन विवित्यात्मनि चिन्तयेत्। श्रीहरे नमः। ओमिति श्रीमद्भागवते महापुराणे तृतीयस्कन्धे षड्विंशोऽध्यायः। ஸ்ரீஹரயே நமஹ. இப்பொழுது இதுவரையும் நம்ம 3வது ஸ்கந்தத்தில் 26வது அத்தியாயத்தோடு இன்றைக்கி பூர்த்தி அடைகிறது. மறுபடியும் 27வது அத்தியாயத்தை நான் ஊருக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு அதன் பிறகு ஆரம்பிப்போம். அது பரியந்தும் நீங்களெல்லாம் திருப்பி நம்ம இது பரியந்தும் அத்தியனம் பண்ணத்தை அப்படி கேட்டுட்டே இருக்கலாம். எல்லாம் வால்மீகி மீடியா ஃபயரில் போட்டு வச்சுருக்காள். அதனால் திருப்பி கேளுங்கோ. கேட்காம நான் இல்லையேங்கிறதுக்காக அப்படியே போயிடப்படாது. அது அப்படியே காலம்புற வேலையில் அப்படி கேட்டுன்னு இருந்தால் நல்லது. அந்த ப்ராக்டிஸ் இருந்துருக்கலாம். அது பண்ணணுங்கிறதாக நான் கேட்டுக்கிறேன். என்னால் முடிஞ்சதுன்னா அங்கேருந்து அந்த டேப் பண்ணி அதை ப்ராட்காஸ்ட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறேன். பட் ஐ எம் நாட் வெரி ஷியோர் அது எப்படி நடக்கும்ங்கிறது தெரியல எனக்கு. பட் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸு. நீங்கள்லாம் பொறுமையாக கேட்டுண்டு மறுபடியும் 27வது அத்தியாயத்துலேயும் அதே கபில தேவஹூதி சம்வாதம் நடைபெறுறது. அது எப்போ நமக்கு கிடைக்குமோ அதை அப்போ பார்க்கலாம். எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸு. ஸ்ரீ ஹரயே நமஹ. இப்பொழுது சமாபன ஸ்லோகத்தோடு முடிச்சோம். ஸ்ரீ ஹரயே நமஹ. ஸ்வஸ்தி பிரஜாभ्यः பரிபாலயந்தாம் न्याय्येन मार्गेण महिषाः गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु काले वर्षतु पर्जन्यः पृथिवी सस्यशालिनी देशोऽयं क्षोभरहितः ब्राह्मणाः सन्तु निर्भयाः मङ्गलं यादवेन्द्राय महनीयगुणाब्धये वसुदेवतनूजाय वासुदेवाय मङ्गलं वेदवेदान्तवेद्याय मेघश्यामलमूर्तये पुंसां मोहनरूपाय पुण्यश्लोकाय मङ्गलं मुचुकुन्दमहानन्ददायिने परमात्मने रुक्मिणीपरिणेत्रे च सबलायास्तु मङ्गलं चैद्यतेजोपहर्त्रे च पाण्डवप्रियकारिणे कुचेलाय महाभाग्य दायिने तेस्तु मङ्गलं देव्यष्टकसमेताय पुत्रपौत्रयुताय च षोडशस्त्रीसहस्रैस्तु संस्तुतायास्तु मङ्गलं वंशीविभूषितकरात् नवनीरदाभात् पीताम्बरान् अरुणबिम्बफलाधरोष्ठात् पूर्णेन्दुसुन्दरमुखात् अरविन्दनेत्रात् कृष्णात् परं किमपि तत्त्वमहं न जाने. श्रीहरये नमः.